ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து கிரிக்கெட் ட்ரேடிங், டென்னிஸ் ட்ரேடிங் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு மேட்ச்னா, ஒரு கிரிக்கெட் ட்ரேடிங்கோட மேட்ச் தான். ஸோ என்னென்னா, ஜாபாக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு டீமு, தர்பான் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற சூப்பர் கெயின்ஸ் அப்படின்ற ஒரு டீமு. ஸோ இது ஒரு சூப்பர் மேட்ச், நல்லா போயிட்டு இருந்தது. பட் ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணலை. காரணம் என்னென்னா, சும்மா தான் எப்பவும் சொல்கிற வார்த்தை தான். ஸோ எப்பவும் போல் உள்ளே போய் செக் பண்ணால் பார்த்தா சூப்பரான மேட்ச்சு, உள்ளே டெபாசிட் பண்ணுற ட்ரை பண்ணேன், லேட் ஆகிருச்சு. ஸோ அதுக்குள்ளேயே மேட்ச்சே க்ளோஸ் வந்துருச்சு. அதனால் அப்படியே விட்டாச்சு. பட் இருந்தாலும் அந்த வீடியோவில், இந்த கேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சில விஷயங்களை சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த டீமை பொறுத்தளவு ஸ்க்ரீனில் தெரியுற 2 டீம் கேள்விப்படாத டீமு தான். ஸோ இது ஒரு பிக் பேஷ் மாதிரி எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எங்கே நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் நல்லா பாருங்கள், இங்கே 205 ரன் அடிச்சிருக்காங்க அந்த ஜோபக் அப்படின்றவங்க. 4 விக்கெட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆஃப் பேட்டிங்கில் 200 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ 7 விக்கெட் ஆயிடுச்சு. இன்னும் 2 பால் தான் இருக்குது. பட் ஆனால் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அந்த தர்பான் சூப்பர் கெயின்ஸ்க்கு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.72 இருந்தது. நான் இப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட ப்ரைஸ் 5 ரூபா, 4.8 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இந்த 4.8 இல்லை 5 ரூபா ப்ரைஸில் இருக்கும் பொழுது நம்ம இதில் இந்த தர்பான் சூப்பர் கிங்ஸ் மேலே ஒரு 1000 ருபீஸ் ட்ராக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதனோட ப்ராஃபிட் அமௌண்ட் 5 ரூபா ப்ரைஸில் போடும்போது 4000 ப்ராஃபிட் அமௌண்ட் காமிக்கும். இதுவே 4.8 ரூபா ப்ரைஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா 3800 ப்ராஃபிட் அமௌண்ட் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த டீம் ஜெயிச்சதுன்னா நமக்கு அந்த 3800 ப்ளஸ் வந்துடும். அதுபோக நம்மளோட 1000 ருபீஸும் வந்துடும். ஸோ நல்ல ஒரு ஜாக்பாட்டான ஒரு மேட்ச்ன்னே சொல்லலாம். ஒருவேளை இது ஒன் சைடாக விடுறதுக்கு தான். ஸோ நம்ம எப்போவுமே ஒன் சைடாக விட போகிறது கிடையாது. ஏன்னா எப்பவும் தெரிஞ்சது தான். சொல்கிறது என்னென்னா, புக் செட் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ ஒருவேளை மேட்ச் 2 சைடுக்குமே இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம 5 ரூபா ப்ரைஸில் போட்டிருந்தாலும் இந்த ப்ரைஸில் 2.72 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ காமிக்குதோ, நம்ம இனிஷியலாக டெபாசிட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணும்போது இப்போ 4.80 இல்லை 5 ரூபா ப்ரைஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அமௌண்ட் 4000 காமிச்சிருக்குமா, அந்த 4000 ப்ராஃபிட் அமௌண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஜாபக் சூப்பர் கிங்ஸ் மேலே பிரித்து போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2500 இந்த தர்பான் சூப்பர் கிங்ஸில் வச்சுட்டு மீதி ரிமைனிங் 2500 தூக்கி நம்ம ஜாபக் சூப்பர் கிங்ஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 1.55 ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2500 கன்வெர்ட் ஆகும்போது அதனோட வேல்யூ ஒரு அமௌண்ட் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 900 காமிக்கலாம், ஒரு 800 காமிக்கலாம், ஒரு 850 காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறும். இது இந்த ப்ரைஸில் இருக்கும்போது தான் சடனாக திடீர்னு ஜாபாக்கு 1.55லேருந்து 2.5 இல்லை 3 ப்ரைஸ்க்கெலாம் திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மேட்ச் நல்லா சூப்பராக போயிருக்கு. ஸோ 200 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பால் தான் இருக்குது. 2.72 குறைஞ்சிருச்சு. ஒரு பாலுக்கு ஒரு 4 போனாலே சோலி முடிஞ்சிருச்சு. ஸோ மேட்ச் அப்படியே ஆப்போசிட்டாக பாயிண்ட் மாறிடும். தர்பானுக்கு 1 பாயிண்ட் சம்திங் வந்துடும். ஸோ ஜாபாக் க்ளோஸே பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி தான் மாறிக்கும் செஞ்சுருக்கு இந்த மேட்ச்சில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ 2.72 இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 2 பால் இல்லை ஒரு பால் மூவ்மெண்ட் ஆனாலே, அந்த ஒரு பால் மூவ்மெண்ட் ஆனதுனால தான் இந்த ப்ரைஸே குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளோதுக்கு குறைஞ்சிருக்காது. நல்ல அருமையான மேட்ச் தான். ஸோ நல்ல ஒரு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2.66 குறைஞ்சிருச்சு. ஸோ ஜாபாக் 1.57 இருக்கான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம இன்னும் ட்ரேட் பண்ணலை. பட் ஆனாலும் பண்ண மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 2.76 ஒருவேளை நம்ம 1000 ருபீஸ் போடுறதா இருந்தால் அதோட ப்ராஃபிட் அமௌண்ட் 1700 சம்திங் காமிக்கும். இதுவே அந்த ஜாபாக் மேலே நீங்கள் 1000 ரூபா போடுறதா வெறும் 570 தான் காமிக்கும். ஸோ அது ஒரு டீமை இந்த டைமில் ஒரு டீமை நம்ப முடியாது. ஏன்னா ரன் அடிக்கிற பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ப முடியாது. 2 டீமுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் சொல்லப்போனால் இந்த தர்பான் சூப்பர் கிங்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 1.57 இருக்கிற ப்ரைஸ் டீம் மேலே ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும்.
ஸோ கன்ஃபார்மாக அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்ம அதில் இறங்கணுமே தவிர இந்த மாதிரி டபுள் சைடு மேட்ச் இருக்கிறப்போ அதில் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு வேளை நம்ம 500 ஆசைப்பட்டு 1000 விட்ட கதையாக ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மேட்ச் வாட்ச் பண்ணுங்கள். அதுபோக மேலே ஸ்ட்ராட்டஜி அதோட டீட்டெயில்ஸ், மேட்சோட டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் இருக்குங்க, பார்த்துட்டிங்கன்னா பாருங்களேன். ஸோ இதில் ஆஃப் சைடு எவ்வளோ ரன்னு, அப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக 3 வின் பண்ணியிருக்காங்க இவங்க. ஜாபாக் வந்து தர்பான் சூப்பர் கெயின்ஸ் வந்து 2 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக இவங்க தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க 2 பேருமே 3க்கு 3 ஈக்குவலாக வின் பண்ணுற மாதிரி தான். இங்கே பாருங்கள், சூப்பரான மேட்சா. ஸோ பாயிண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 பாருங்கள், செம்மையான நிற்கிது பாயிண்ட். 8 புள்ளிக்கு மாறிடுச்சு யார், ஜபாக். அங்கே வந்து இப்போ எவ்வளோ இருந்துச்சு, 1.57 58 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா 8.60க்கு போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தர்பான் சூப்பர் கிங்ஸ் தான் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்போது ஒருவேளை இந்த டைமில் கூட நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே தர்பன்ஸில் வந்து நம்ம ஒரு வேளை அந்த 5 ரூபா ப்ரைஸில் 1000 ரூபா ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4000 காமிச்சிருக்குன்னு சொன்னால் ப்ராஃபிட் அமௌண்ட், அதிலிருந்து அந்த 4000லேருந்து வெறும் 1000 ருபீஸை எடுத்து நம்ம ஜபாக்கு ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன். இன்கேஸ் அந்த 1000 ரூபா வரலாம் வராமையும் போகலான்னு வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு அதிலேருந்து ஒரு 500 ரூபாவை இந்த ஜபாக் மேலே இந்த 8 ரூபா ப்ரைஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, 2 டீமில் கடைசி நேரத்தில் ஒரு பாலில் என்ன வேணும், ஒரு வேளை நோ பால்னு கூட டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் 8லேருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஒரு செக்யூராக இருக்கும். ஸோ 2 பக்கத்துமே நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 500 வருது வரல அது பிரச்சனை இல்லை. ஏன்னா 4000 500 எடுத்துட்டோம்னா 3500 இதில் கிடைக்கும் தர்பன்ஸில் ஒரு வேலை ஜெயிச்சிட்டானா. இன்கேஸ் அந்த ஜபாக் வந்து அந்த 8.60 இருக்கிறவன் இப்போ இருக்கிறான்னா அவன் மேலே 500 போட்டதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு அமௌண்ட்டுக்கு காமிக்கும். ஸோ 1000 ரூபா போட்டால் 7000 காமிக்கும் அப்படின்னா அப்போ 500 போட்டால் எவ்வளோ, அதோட பாதி தான் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டே நல்ல அமௌண்ட்டு தான். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரேர் தான். ஒருவேளை இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் ஏன் இது சொல்கிறேன்னா, ஒருவேளை இது நோ பாலோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாயிண்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நோ பால்ன்றபோது ஒரு பால் எக்ஸ்ட்ரா தானே கிடைக்குது அப்படின்னு கூட இருக்கலாம். பட் ஆனால் அது எப்படி வேணால் மாறலாம். ஸோ அது ஒரு வேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, யூஸ் பண்ண போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக தான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், 2 புள்ளி எந்த அளவுக்கு பாயிண்ட் மாறி ஏறி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். 100 போய்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த 35லாம் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு லே ஆப்ஷனுக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். வேணாம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அது லைவாக ஒரு மேட்ச்சில் போடும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருங்க. வீடியோஸ் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அந்த வேலை தான் இருக்குது. டாட்டா, பாய் பாய்.